வெற்றினேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் கொள்தல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். வாழிய நலம் வாழ்க வளமுடன் வளர்க நிறைவுடன். நமது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜாதக அலசல்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு ஜாதகம், கிட்டத்தட்ட 23 வயது மதிக்கத்தக்க பெண் ஜாதகம் தான். முதல் திருமணம் தோல்வியை தழுவி இரண்டாவது திருமணம் முடிஞ்சு இப்போ வாழ்ந்துட்டுருக்குறாங்க. முதல் திருமணம் ஏன் தோல்வியை தழுவிச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் எனது புரிதலில் உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற விவரங்கள் சமுதாய நலன் கருதி பொது நலன் கருதி வேண்டாம். இப்போ ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். வந்திருக்கிற ஜாதகம் விருச்சக லக்னம், அதே மாதிரி மேஷ ராசி. இங்கே லக்னமும் ராசியும் சஷ்டாசக தோஷத்தில் இருக்குது. இதுவே ஜாதகர் போராட்டமான வாழ்க்கையை தான் வாழணும்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்குது. சரி, லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்த்தா 4ஆம் இடத்துல நிஷ்பலத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னம் வலு குறைஞ்சு தான் இருக்குது. இங்கே லக்னமும் ராசி அதிபதியும் ஒருவராக லக்னாதிபதி 4ல் உட்காந்துருக்கிறார் அப்படின்னு சந்தோஷப்பட முடியல. ஏன்னா நிஷ்பலத்தில் உட்காந்துருக்கிறாரு, 10க்கு ராசிக்கு பாதகத்தில் உட்காந்துருக்கிறாரு. வாங்கியிருக்கிற சாரம் ராகுவின் சாரத்தை வாங்கி உட்காந்துருக்கிறார். அப்போது ராகுவின் சாரம் சதயத்திர நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா ரிஷப வீடு பாதிக்குங்கிறது ஒரு பொதுவான ஒரு விதி ஒன்று இருக்குது. அந்த வகையில் இங்கே ரிஷபம் இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடமாக 7ஆம் அதிபதி தன் ஸ்தானத்துக்கு 6லையும் லக்னத்துக்கு 12லையும் மறைஞ்சு நிற்கிறார். அப்போ இங்கே குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கைங்கிறது இங்கே தெரியுது. அவரும் ராகு சாரத்தையும் வாங்கி நிற்கிறார். அப்போ ராகு தான் இங்கே டாமினேட் பண்ணக்கூடிய அமைப்பில் நிற்கிது அப்படிங்கிறது பொதுவாகவே தெரியுது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் போடும்போது எவ்வளோ கவனமாக போட்டிருக்குங்கிறத பார்த்துக்கணும். சரி, லக்னாதிபதியோட பலத்தை பார்த்துட்டோம். பஞ்சமாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா அவர் 10ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்துக்கு 6ல் மறைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. அவர் என்னதான் இருந்தாலும் ராசியை தொடர்பு கொள்கிறார். அப்படிங்கும்போது ஓரளவுக்கு ஜாதகர் காப்பாற்றப்படுவார் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் குடும்பாதிபதியும் ஆகிறாரு. ஆனால் வாங்கியிருக்கிற சாரம் பார்த்தா விரயத்தில் அமர்ந்தால் சுக்கரன் சாரத்தை வாங்கி உட்காந்துருக்கிறார். அப்போ இங்கே குடும்பாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் பாதி பலத்தில் தான் இருக்கிறாருன்னு எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. சரி, பாக்கியாதிபதி நல்லா இருக்கிறாருன்னு பார்த்தா அந்த சுக்கரன் லக்னத்துக்கு 6ல் தான் மறைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்படிங்கும்போது 1, 5, 9 பலமாக இருக்கான்னு பார்த்தா பலமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறதே தவிர குறைவாக தான் இருக்குது. சரி, குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான 3, 7, 11 கொஞ்சம் குறைவு இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லக்னத்திற்கு 2ஆம் தர யோகரான சனி பகவான் லக்னத்துக்கு 8ல் போய் உட்காந்துருக்கிறாரு. அது கல்யாண வாழ்க்கைக்கு ஒரு இடைஞ்சலான இடம்தான். அதே மாதிரி பார்க்கும்போது 7ஆம் அதிபதி சரராசியரில் இருதாரத்தை சொல்லக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அங்கே அவர் ஆட்சி பலம் தான் என்றாலும் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா கேது கூட இருக்கிறாரு. டிகிரி வைஸ் தள்ளி தான் இருக்கிறாங்க. ஆனால் மாந்தி பகவானும் கூட இருக்கிறார். அப்படிங்கும்போது இங்கே இந்த ஒரு பெண் மன வாழ்க்கைக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் ஒரு புயல் அடிக்கும்ங்கிறது நல்லாகவே தெரிகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க ஜாதக பொருத்தம் போடும்போது வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் நம்பி போயிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்கிறது. ஏன்னா நடக்கிற திசை பார்த்திங்கன்னா சுக்கரனோட திசை தான். அந்த சுக்கரனும் லக்னத்துக்கு 12லேருந்து திசை நடத்துகிறார். அப்படிங்கும்போது தேர்ந்தெடுக்கக்கூடிய வரனில் எவ்வளோ கவனமாக இருக்கணுங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா இவங்க அஸ்வின் நட்சத்திரத்துக்கு ஏற்ற நட்சத்திரமாக பார்த்து மற்ற விஷயங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு சனி பகவானுக்கு தோசை சாமியம் பார்த்துருக்காங்களான்னு கவனிச்சிருக்கணும். லக்னத்துக்கு 4ல் செவ்வாய்க்கு வந்திருக்கிறார். இந்த 4ஆம் இட செவ்வாயும் மன வாழ்க்கைக்கு ஒரு தொந்தரவு தரும். ஏன்னா அவருடைய 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அந்த 7ஆம் இடம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய பொதுவான 7ஆம் பார்வையாக விழுகுவது 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்கு விழுகுது. அங்கே குரு இருக்கிறாரு. சனி பகவானின் 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்துக்கு வருது. அப்போ இந்த 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம் நம்ம நினைக்கிறோம், அது தொழில் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கர்மம் செய்ய ஒரு புத்திரன் கொடுப்பானா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடமும் 10ஆம் இடம் தான். அதையும் ஒரு கண் வச்சு தான் நம்ம திருமண வாழ்க்கையை பார்க்க வேண்டும். திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது எல்லா இடங்களையும் பார்க்கணும். 1, 2, 7, 8 மட்டும் இல்லாமல் 3, 7, 11, 5, 9, 10 எல்லா இடங்களையும் பார்த்து தான் நடக்கும் திசைகள், கோட்சாரங்கள். இப்போ இந்த பெண்ணுக்கு 7ரை சனி ஓடிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வரக்கூடிய வரனுக்கு 7ரை சனியின் தாக்கங்கள் இல்லாமலையோ, அர்த்தாஷ்டம சனியோ, அஷ்டம சனியோ, கண்டக சனியோ இல்லாமலோ ஒரு வரனை தேர்ந்தெடுத்து இந்த திசை விரயத்திலிருந்து இவங்களுக்கு திசை நடக்குது. ஆப்போசிட் வரனுக்கு நல்ல இடங்கள்லேருந்து திசை நடத்த மாதிரி இருக்கிற ஜாதகங்களை இணைத்திருந்தால் மட்டும்தான் இந்த ஜாதகத்தை ஒரு படுகொலியிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சிறு கருத்து.
இந்த ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும்போது அதற்கான விளக்கம் தருகிறேன். இதுவரைக்கும் ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனி செய்யப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். வாழிய நலம், வாழ்க வளமுடன், வளர்க நிறைவுடன்.